இது யாரோட காரு? யாரா இருக்கும்? அப்படியா? ஓகே, ஐ வில் செக் தட். யா. என்ன மாதங்கி, எக்ஸ்போர்ட் பண்ண குட்ஸ் எல்லாம் வேர் ஹவுஸ்க்கு போகவே இல்லையா? வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? அது ஒண்ணும் இல்ல மேம். அலுமினியம், ஸ்டீல், கார்பைட் எல்லாத்துக்கும் தனித்தனி குடோன் போட சொல்லியிருக்கேன். ஓ, அதுல நடந்த கன்ஃபியூஷனா இருக்கும். நான் பாத்துக்கிறேன் மேம், நீங்க கவலைப்படாதீங்க. அது உடனே என்னன்னு பாரு. Sure, ma'am. சரியா? வாங்க ஆமா. சார். ஓ கார் தான் வெளியே நிக்குதா? ஆமா உட்காரு. சார். என்னங்க நீங்க லாயர் ஆபீஸ்க்கு போனீங்கன்னா அங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் நல்ல விஷயம் தான் சுந்தரவள்ளி. முதல் கேஸாவே நம்ம பெட்டிஷனை ஹியரிங் எடுத்துட்டாங்க. ஓ, சுரேகாவை கண்டுபிடிக்க போலீஸுக்கு 4 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. என்ன? அதுக்குள்ள அவங்க சுரேகாவை கண்டுபிடிச்சுதாங்க. என்னங்க அநியாயமா இருக்கு? 4 வாரம் என்ன சும்மாவா? 1 மாசம் எதுக்குங்க சுரேகாவை கண்டுபிடிக்கிறதுக்கு? அது ஜட்ஜி 2 வாரம் தான் டைம் கொடுத்தாராம். அப்புறம் போலீஸ் தரப்புல இருந்து ஆர்கியூ பண்ணி எக்ஸ்ட்ரா 2 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. இந்த தடவை நம்பிக்கையோட இருக்கலாம் சுந்தரவள்ளி. கோர்ட்லயே ஆர்டர் போட்டிருக்காங்கல்ல, 4 வாரத்துக்குள்ள போலீஸ் கண்டிப்பா சுரேகாவை கண்டுபிடிச்சு கோர்ட்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஆகணும். கண்டுபிடிச்சிருவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. நான் கும்பிட்ட முருகன் என்ன கைவிடல. என் பொண்ணு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருவாருன்னு நம்புறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எனக்கு என்னமோ இப்பவே சுரேகா கிடைச்சிட்ட மாதிரி தோணுது. அது இருக்கட்டும், எதுக்கு ஆபீஸ் போகாம இங்க வந்திருக்கா? ஆபீஸ் போகலையா? இனிமே அவளுக்கு இதுதான் ஆபீஸ். நம்ம வீடு எப்படி ஆபீஸ் ஆக முடியும்? ஏன் ஆகாது? ஏங்க, நீங்களும் ஆபீஸ் போக முடியல, நானும் வீட்லயே இருக்கேன். அப்புறம் ஆபீஸ் வேலையெல்லாம் யார் பாப்பாங்க? அதுக்குதான் மாதங்கி ஆபீஸ வீட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? நம்ம ஆபீஸ்ல அவளுக்குன்னு தனி கேபின் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, எல்லா ஸ்டாஃபும் அங்கதானே இருக்காங்க. இப்ப எதுக்கு இவள இங்க கொண்டு வந்து வைக்கிற? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. அதான் நான் பெத்து வச்சிருக்கேனே, எனக்குன்னு ஒரு வில்லன் ஸ்பெஷலா, உங்க பையன் சூர்யா. சூர்யா என்ன பண்ணா? ஆமா, அவளை எங்க நிம்மதியா வேலை செய்ய விடுறான்? ஏதாவது ஒரு போர்ட் மீட்டிங்னா அங்க போய் சண்டை போடுறான். நார்மலா ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங்னாலும் அங்க போயும் சண்டை. எந்த ஒரு டிசிஷனையும் அவளை எடுக்க விட மாட்டேங்கிறான். அப்புறம் அவ என்ன பண்ணுவா? என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அதுக்காக மட்டும்தான் அவளோட ஆபீஸ வீட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணிருக்கேன். அதுக்காக ஆபீஸ வீட்டுக்கு மாத்துவியா? இப்போ ஒரு ஃபைல கையெழுத்து வாங்கினா கூட ஆபீஸுக்கு வீட்டுக்கும் நம்ம ஸ்டாஃப் அலைஞ்சிட்டு இருக்கணுமா? ஏன் அலைஞ்சா என்ன தப்பு இருக்கு? அதுக்காக தானே சம்பளம் வாங்குறாங்க. வரட்டும், அதுல எந்த தப்பும் இல்ல. இப்ப என்ன, மொத்தமா எல்லாத்தையும் நானே சமாளிக்கணும். அது எப்படி பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன், விடுங்க. பெரிய முடிவுகள்லாம் டக்கு டக்குன்னு எடுக்காது சுந்தரவள்ளி. இதெல்லாம் நடைமுறையில சரிப்பட்டு வராது. அது ஏன் சரியா வராது? நடைமுறையில எல்லாம் சரியா வருமானு நான் யோசிச்சு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயமா? அது என்ன? ஆபீஸ் வேலையை இங்கே பாக்குறதுனால மாதங்கி இனிமே நம்ம வீட்டோட தங்க போறா. எது? இங்க தங்க போறாளா? இத பாரு சுந்தரவள்ளி, இது நம்ம வீடு. இங்க நல்லது கெட்டதுன்னு 1000 விஷயம் இருக்கும், சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும். எல்லா விஷயமும் ஆபீஸ் வரைக்கும் தெரியணுமா? என்ன நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற? உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் முடிவு எடுத்துட்டேன். இனிமே இங்கேதான் அவளோட ஒர்க்கிங் ஸ்பேஸ்ங்கிறப்போ அவ எதுக்காக வெளியில தங்கணும்? அதுக்காக தான் இங்கேயே தங்க சொல்லியிருக்கேன். சோ வேலையும் ஈஸியா நடக்கும்ல. நான் முடிவு எடுத்ததுதான். தட்ஸ் இட். அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. என்னம்மா சுந்தரவள்ளி, எனக்கு நம்ம இந்த முடிவு சரியா படல. நான் போய் அவளைய பாக்குறேன். மாதங்கி, யூ டோன்ட் கேர் அபவுட் இட். அவர் அப்படிதான் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல், எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு. நோ ப்ராப்ளம் மேம். மேம், நிறைய ஒர்க் இருக்கு. நான் ரூமுக்கு போய் வெக்கேட் வேற பண்ணணும். லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் மேம். நான் கிளம்புறேன். தேங்க்யூ மேம். ஓகே, பை. மாதங்கி, எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு? எப்படியும் போயிட்டு இங்கே தானே வர போற. தேவையில்லாத பேர்டன் எதுக்கு? ஓகே மேம். யா. மா, அப்பாவை நீங்க ஈஸியா அடக்கிட்டீங்க. அடுத்து இந்த சூர்யா என்னென்ன கலாட்டா பண்ண போறானே தெரியல. அவனை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? அவன் என்ன பெரிய இவனா? இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நான் வச்சதுதான் சட்டம்.
என் ஹஸ்பண்டே அதை மீற முடியாது, அப்புறம் அவ என்ன சின்ன பையன். வரட்டும், பாத்துக்கிறேன்.